இப்போ வேளாண்மைன்னா விவசாயம் அப்படின்னு சொல்லுவோம். விவசாயம் பண்ண அவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இல்லைங்களா? அப்ப திருக்குறள். ஸோ விவசாயம் பண்ணா நம்ம என்ன சாப்பிடலாம்? களி சாப்பிடலாம். களித்தொகை, திருக்குறள். அடுத்து உழவர். உழவர்னா நாற்று நடுதல். ஸோ அப்போ நாற்று, நற்றிணை, பாம்பு, முதலை, மீன் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா குறுந்தொகையில வரும். இது எப்படி ஈஸி ஞாபகம் வச்சுக்கன்னா, இப்போ மீன் அப்படின்னா ரூ. 50 மீன் கிடைக்கும். சரிங்களா? ஸோ அந்த மாரி ஞாபகம் வச்சுக்கோ. குறுமையான தொகைய குடுத்தா கிடைச்சிரும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ உயிரினங்கள்ல வந்தா குறுந்தொகை. வெள்ளம் அப்படின்னா 10 முதலே ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் குறுந்தொகை. இப்போ கோடைன்னு வச்சுங்களேன். இப்போ கோடை காலத்துல இளநீர் குடிச்சா உள்ளம் வந்து மகிழும் இல்லைங்களா? ஸோ அப்போ அகத்துக்கு இளநீர உள்ள எடுத்துக்கிட்டோம்னா, அப்ப அகநானூறு. உலகம். உலகத்த சுத்தவர் யாரு? முருகன். ஸோ அப்போ திருமுருகாற்றுப்படை. முருகா நீ தொலைஞ்சு போயிருவ, கிழவியோட சேர்ந்து சுத்து. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மருந்து அப்படின்னா நம்மளுக்கு உடம்பு சரியில்ல உள்ளுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த உடம்பு சரியில்ல